அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். பேண்ட் தைக்க போகிறோம். 2 பேண்ட் ஒன்றா தைக்க போகிறோம். இது வந்து ஜிப்பு பட்டி பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இது ஜிப்பு பட்டி நல்லா கட் பண்ணி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிட்டு கீழே நீட்டாக கட் பண்ணி கொஞ்சம் இது ஜிப்புக்கு அந்தாண்டு பட்டி, சிங்கிள் பட்டி. இதுவும் டபுளாக கட் பண்ணிட்டு ஒரு பக்கம் தைச்சி திருப்பிக்கலாம். இது ஈஸியாக இருக்கும். இல்லை வேறு பீஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சின்னதாக இருக்குது, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதால் அது வெட்டிக்கலாம். வெட்டி வச்சாச்சு. இப்போ இடுப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். மேலே மறைச்சி ஒரு தையல் போட்டுங்க. க்ளோஸ்அப் காமிக்கிறதுக்கு இது ஸ்டாண்ட் இல்லை நம்மக்கிட்ட. ஸ்டாண்டு வந்து ரேக்கில் தான் வச்சுருக்கேன். சும்மா ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டில் இப்போ வந்து க்ளோஸ்அப்பில் காமிப்போம். சைடில் பேக்கில் வச்சாங்கன்னா கொக்கி எடுத்துக்குவோம். நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த கொக்கி மாட்டுறதுல வந்து ₹1 காயின் எதனா வச்சுங்க. காயின் வச்சா தான் வந்து அமுங்காமல் இருக்கும். நம்ம ப்ரெஸ் பண்ணக்குள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு உள்ளே ₹1 காயின் வைப்போம் பாருங்கள். ₹1 காயின் அது உள்ளே வச்சுட்டு ஒன்று வந்து ஒன்றா இருக்கிறது மேலே இருக்கிறது வந்து மேலே தள்ளிட்டு கீழே இருக்கிறது வந்து கீழே தள்ளிவிடுங்க. கீழே 2 இருக்கும், அது கீழே தள்ளிவிடுங்க. கீழே வச்சு அடிச்சுக்குங்க. ஒன்று வந்து மேலே போகிற மாதிரி கீழே 2 இருக்கிறத கீழே அமுக்கிற மாதிரியும் நம்ம பக்கமாக ஒன்று அமுக்கணும், மேல் பக்கமாக ஒன்று அமுக்கணும். அடித்தாச்சு. ஒரு பேண்ட் அடிப்பேன். இன்னொரு பேண்ட்டுக்கு இடுப்பு ரெடி பண்ணுறோம். அதே போல் இதுவும் அடிச்சுக்குங்க. காயின் அடியில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வளையாமல் இருக்கும். அம்மிடுச்சுன்னா இப்போ வந்து கொக்கி மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். அதை மடித்து மேல் பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டுங்க. அந்த இது வரைக்கும் கொக்கி பட்டி வரைக்கும் ஒரு தையல் போட்டுக்குங்க. இந்த 2 பாட்டி அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கங்க. இது வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம் பேண்ட்டு, அதால் பேக் பாக்கெட்டு கிடையாது. பக்கல் வந்து லூப் வந்து பெருசாக இருக்கணுன்றதுக்காக வந்து அப்படியே அட்டாச் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து லூப் வச்சுக்கலாம். இப்போ நார்மல் பேண்ட்லாம் நான் தைச்சிருப்பேன் பாருங்கள். அதை வந்து முன்னாடியே வந்து வச்சுருவோம் லூஃபு. இது யூனிஃபார்ம் பேண்ட்டுன்றதால ஸ்கூல் யூனிஃபார்ம் சின்ன பசங்கன்றதால மேலே வச்சிடலாம் நம்ம லூஃபு. இப்போ அப்படியே அது மட்டும் எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ பட்டியை வச்சுப்போம். கரெக்டாக அந்த இதில் தையல் போட்டுறதாங்க. ஒரு நூல் தள்ளி, லைட்டாக ஒரு நூல் தள்ளி வந்து தையல் போடுங்க. ஏன்னா அந்த கேன்வஸ் சென்டரே தையல் போட்டால் அப்புறமேட்டு வெளியே தெரியும் பட்டிக்குன்னு. லைட்டாக ஒரு நூல் வந்து தள்ளி போட்டுங்க. இது வந்து கொக்கிப்பட்டி, இடுப்பட்டி, கொக்கிப்பட்டி பார்த்து பெண்ட் பண்ணாமல் அந்த இது காலர் மேலே ஏற்றாமல் தைங்க. காலர் மேலே ஏற்றினா அந்த இடத்துல ஒரு மாதிரி ஃபினிஷிங் தெரியாது, நல்லா இருக்காது. இது வந்து ஒரு 1 இன்ச்சு முன்னாடியே கட் பண்ணிங்க.
அடித்தட்டு பீஸை வந்து அந்த கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கிக்கு கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிங்க. அப்போ தான் வந்து திருப்பி தைக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். முன்னாடி கட் பண்ணிங்க. அந்த கொக்கி பட்டி கரெக்டாக அந்த கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கி இருக்குங்களா, அந்த பட்டி வரைக்கும் இருந்தால் போதும். மடித்து அதுலேருந்து தையல் போட்டுங்க. அந்த கொக்கி பட்டி கீழே மடிச்சிங்களே ஃபஸ்ட்டு, அதுலேருந்து நீட்டாக தையல் போட்டு நீட்டாக தையல் போட்டுங்க. அப்புறமேட்டு திருப்பிக்கலாம் அதை. நல்லா எஜ்ஜு தையல் நல்லா வந்து எஜ்ஜு தையல் போட்டுங்க. மடிச்சுட்டு எஜ்ஜு தையல் போட்டுங்க. டவுன் டிச் வராமல் கரெக்டாக பார்த்து போட்டுங்க. எஜ்ஜு தையலாக போட்டுங்க. நல்லா கீறிக்குங்க. நாக்கு அப்படியே இழுத்து தைக்கிறதால வந்துடும், ஒருத்தருக்கு வராது. கீறிங்க. ஃபஸ்ட்டு கீறிட்டு மேலே தையல் போட்டுங்க. இடுப்பு ரெடி பண்ணியாச்சு. லூப் லாஸ்ட்டாக ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் பேண்ட்டு முன்னாடியே வந்து கட் பண்ணி அதை திருப்பிங்க. திருப்பிட்டு கத்திரி பார்த்து குத்துங்க. நான் அப்படியே திருப்பிட்டு கரெக்டாக வந்துடுச்சு. விரலை உள்ளே விட்டுட்டு திருப்பினீங்கன்னா அழகாக வந்துடும். வரலன்னா கத்திரியால் லைட்டாக இது குத்துனீங்கன்னா சரி வந்துடும் கரெக்டாக. இப்போ பேக் டாட் போட்டுப்போம். ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுப்போம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சி ஒரு 2.5 இன்ச்சு டாட் போட்டுப்போம் பேக்கில். நாலு பீஸும் டாட் போட்டுடலாம். 2 பேண்ட்டுன்றதால் 4 பீஸு. ஜிப்பு பட்டி தைச்சிக்கலாம். ஜிப்பு அந்தாண்ட சிங்கிள் பட்டி இது தைச்சிட்டு அப்படியே திருப்பி தையல் போட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம். பைப்பிங் மாதிரி லைட்டாக பைப்பிங் வச்சுங்க. அது திருப்புறம் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பக்கமாக இப்போ நான் தைச்சிருக்கேன் பாருங்கள், அதை கரெக்டாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ அடியிலேருந்து வச்சு பைப்பிங் குத்துக்கணும். அது கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்குது அது கட் பண்ணுறீங்க. பைப்பிங் கொடுத்தீங்களா அந்த பக்கம் கட் பண்ணணும், இந்தாண்ட பக்கம் இருக்கிறது கட் பண்ணணும். அப்போ நம்ம வந்து இது கீழ் பக்கமாக வர்றது பார்த்துங்க. ஏன்னா கீழேருந்து இந்த பக்கம் தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அது பார்த்துங்க. இப்போ ஜிப்பு பட்டி ரெடி பண்ணிக்கலாம். இந்தாண்ட பட்டி இது தைச்சி அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்துகிட்டு திருப்பிக்கலாம். கத்திரி வச்சா திருப்பிக்கலாம்.
திருப்பியாச்சு. அதில் ஒரு எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். அந்தாண்ட பக்கம் ஷேப்பாக இருக்குது பாருங்கள். அந்த பக்கம் வந்து ஒரு எஜ்ஜு தையல் போட்டு திருப்பிங்க. அந்த எண்டுலேருந்து ஜிப்பு வைங்க. ஒருத்தர் மேலே வச்சுருவாங்க, கீழே வச்சுருவாங்க. அப்படி வைக்காதீங்க. அந்த எண்டு ஜிப்பு அந்த எண்டில் ஃபஸ்ட்டு எண்டில் இருந்து நிறுத்தி ஜிப்பு வந்து தையல் போட்டுங்க. ரெண்டுலேருந்து தையல் போட்டுங்க. ஜிப்பு ஃபுல்லாக வைக்க தேவையில்ல, சின்ன பசங்கன்றதால. அதில் நேட்ச் போட்டிருப்பேன், அந்த பட்டியில் வந்து நேட்ச் போட்டிருப்பேன். அந்த நேட்ச்லேருந்து அட்டாச் பண்ணுங்க. அதான் ஃபைனலு. நேட்ச் போட்டிருக்கேன் பாருங்கள், முன்னாடி போட்டிருக்கேன், இப்போ லைட்டாக போடுறேன். அந்த நேட்ச்லேருந்து போட்டுங்க. மேலே எக்ஸ்ட்ரா வந்து அப்படியே விட்டுருங்க. அந்த கீழே வந்து ஒரு கொக்கி மாதிரி இருக்கும், அந்த கொக்கி வரைக்கும் போட்டால் போதும். அதில் இருக்கும் பாருங்கள், அது தெரிது பாருங்கள் வெள்ளையா. அந்த கொக்கி ஜிப்போடி கீழே ஒரு லாக் இருக்குங்களா, அந்த லாக் வரைக்கும் வந்தால் போதும். இந்தாண்ட பட்டி வந்து அந்த இதில் நேட்ச்லேருந்து ஒரு நூல் கீழேருந்து அட்டாச் பண்ணிங்க. அட்டாச் பண்ணிட்டு மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுங்க. அதில் இந்தாண்ட பட்டி அதே போல் இன்னும் ஒரு இது பட்டிக்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்க. மடிச்சுக்கங்க, ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுக்கிட்டு வச்சு அப்படியே அட்டாச் பண்ணிவிடுங்க. அடுத்தது கரெக்டாக போட்டுங்க. கீழே வந்து ஃபஸ்ட் ஜிப்பு வச்சுருங்களா, அந்த பட்டி வைங்க. இது மேலே வைங்க. மேலே கரெக்டாக லெவலாக வச்சுங்க. மேலே லெவலாக வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஜிப்பு லாக் இருக்குது பாருங்கள் கீழே. அந்த லாக்குலேருந்து கரெக்டாக வச்சு ரஃப் அடித்து எடுத்துங்க. ஒரு 3 தையல் போட்டு விடுங்க. அப்போ தான் சீக்கிரமாக கிழியாமல் இருக்கும், லைஃப் வரும். 3 தையல் திருப்பி 3 தையல் போட்டுங்க. போட்டாச்சு. ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. ஃபுல்லாக தையல் போடாதீங்க இந்த இடத்துல, ஏன்னா சைடு அடிக்கிறதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு முன்னாடி நிறுத்திங்க. முன்னாடி நிறுத்தி அந்த 3 தையல் போட்டுங்க. அப்புறம் கீழே அந்த இதுலேருந்து நேராக ஒரு தையல் போட்டுங்க. அந்த கீழே அந்த கேப் இருக்கான்னு பாருங்கள். பார்த்துட்டு திருப்பிங்க. திருப்பிட்டு ஒரு 1 இன்ச்சு வச்சு மேலேருந்து அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்து கீழே வந்து ஒரு ஒன்றா உங்களுக்கு மார்க் கூட பண்ணிங்க. அந்த கீழே ஒரு லாக் இருக்குது பாருங்கள், அந்த லாக்கில் ஒரு மார்க் பண்ணால் அதுக்கு கீழே அந்த லாக்கு கீழே வந்து தச்சுக்குங்க. ஜிப்பு மேலே ஏற்றினா சீக்கிரமாக ஜிப்பு போயிடும். அதாவது அந்த லாக்கு கீழே வைங்க. கரெக்டாக அந்த ஒரு நூல் கீழே வைக்கணும் கரெக்டாக. இதான் அதே போல் தான். நல்லா பார்த்துங்க. மேலே கரெக்டாக வச்சுங்க லெவலாக. கீழே பார்த்துங்க கரெக்டாக. அந்த ஒரு நூல் இந்தாண்ட பக்கம் வரும். மேல் பீஸ் வைக்கிறது வந்து அந்த அந்த அந்தாண்ட ஜிப் அட்டாச் பட்டி இருக்குங்கள, அதுக்கு இந்த பக்கம் வைக்கணும் கரெக்டாக ஒரு நூல். எக்ஸ்ட்ரா இந்த பக்கம் தள்ளி வச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது, ஃபினிஷிங் ஒரு மாதிரி இருக்கும். இந்தாண்ட திருப்பி ஜிப்பை இந்தாண்ட ஜிப்பை தைச்சிக்கங்க. ஸ்டாண்ட் இருந்தால் க்ளீனாக தெரியும். ஸ்டாண்ட் இல்லாதால அந்த இதெல்லாம் க்ளீனாக தெரிய மாட்டேன். ஸ்டாண்ட் இருந்தால் மேலேருந்து கீழே இறக்கி காமிக்கலாம். நம்மக்கிட்ட ஸ்டாண்ட் இல்லை. திருப்பிங்க. இப்போ வந்து அடி பீஸை திருப்பிங்க. ஃபஸ்ட்டு ஜிப்பு வச்சலாம் அந்த பீஸை வந்து இப்போ திருப்பிக்கிட்டு கீழே வந்த பாரு எண்டு லாஸ்ட்டு வந்துட்டு திருப்புக்குள்ளே மட்டும் அந்த இதை உள்ளே தள்ளிட்டு திருப்பி ரஃப் அடிச்சிடலாம். அதில் சைடு பாக்கெட் அட்டாச் பண்ணுறோம். பாக்கெட் லென்த் வந்து பாக்கெட் லென்த் வந்து 11.5க்கு 6.5 வச்சுருக்கோம். பெரியவங்கன்னா ஒரு 7 வைக்கலாம். 7க்கு 12 வைக்கலாம். இது மேலே ஒரு துணி கொடுக்கறதுக்காக வைக்கிறோம், பாக்கெட் பீஸ் வெளியே தெரியாததுக்காக. பாருங்கள், நான் தைக்கிறது ஈஸியாக இருக்கும். பேண்ட்டு கட்டிங்கும் சரி தைக்கிறதும் சரி கொஞ்சம் ஈஸியாக தெரியும். இந்த பாத்திரம் நீங்களும் ஈஸியாகவே தைக்கலாம்.
நிறையா பேண்ட்டு போட்டிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு 4-5 பேண்ட் போட்டிருக்கேன். ஆனால் மியூசிக் போட்டிருக்கேன். இந்த பேண்ட்டு தான் வந்து உங்களுக்கு சொல்லி போடுறேன். மியூசிக் போட்டது பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த பேண்ட்டு வந்து பேசி போட்டிருக்கேன் பாருங்கள். கிராஸ் பாக்கெட் இது. அங்கே ஒரு 1.5 இன்ச்சுக்கு நேச் போட்டிருக்கோம். மேலே அப்போ கட்டிங்கில் போட்டிருப்பேன். அந்த நேச்சிலேருந்து வச்சு திருப்பிங்க கரெக்டாக அந்த நேச்சுக்கு கீழே ஒரு 6-6.5 இன்ச்சுக்கு ஒரு நேச் போட்டிருப்பேன். பாக்கெட்டுக்கு வந்து ஓப்பனுக்கு 6 இன்ச்சு நேச் போட்டிருப்பேன். திருப்பிட்டு அந்த கிராஸ்க்கு ஒரு தையல் போட்டுங்க. கிராஸாகவே வெட்டிடுவாங்க, அந்த மாதிரி வெட்டாதீங்க. அப்போ தைக்கிறதுக்கு பாக்கெட்டு தெரியும் வெளியே தூக்குள்ள. அதில் அப்படியே மடிச்சுட்டு அது மேலே ஒரு தையல் போட்டுங்க. இந்தாண்ட ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் வைப்போம், சைடில் தெரியும்ல, அதால் வந்து இந்தாண்ட ஒரு பீஸ் வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு திருப்பி கீழே தையல் போட்டு அப்புறமேட்டு திருப்பிக்கணும். திருப்பிக்கிட்டு மேலே ஒரு பாயிண்ட் ஹெட் ஒன்று போட்டு விடுங்க. பாயிண்ட் ஹெட் போட்டு இந்த பக்கம் பாக்கெட் வச்சு கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சுக்கு வச்சு மார்க் பண்ணிக்க. இது பண்ணி தையல் போட்டு கீழே தையல் போட்டு கரெக்டாக மேலே வந்து கரெக்டாக ஒரு 1.5-1.25 இன்ச்சு வச்சு மார்க் தையல் போட்டுங்க. நீங்கள் எவ்வளோ நேச் போட்டிங்களோ அவ்வளோ கரெக்டாக போட்டுங்க. அப்புறம் எல்லாம் இப்போ இடுப்பு கொஞ்சம் பெருசாகிடும். இப்போ அடுத்த பாக்கெட் ரெடி பண்ணிப்போம். கிராஸ் நல்லா மடிச்சுக்குங்க. ஒரு 1.5 இன்ச்சு நல்லா கிராஸ் மடிச்சுக்கிட்டு திருப்பி மேலே ஒரு தையல் போட்டுருங்க. மேலே ஒரு பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிப்போம். கீழே மடித்து தையல் போட்டுங்க. ஒரு 1/2 இன்ச்சு நல்லா பிடிச்சி தையல் போட்டுங்க. அதுவும் பேண்ட்டு கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். பேண்ட்டு கிளாத்து இல்லை ஷர்ட்டுக்கு கிளாத்து கொடுத்தீங்கன்னா அந்த பேண்ட் எவ்வளோ நாள் இருக்கோ அவ்வளோ நாளைக்கு இது வந்து நல்லா உழைக்கும். காட்டன் பீஸில் எதனா போட்டிங்கன்னா சீக்கிரமாக போயிடும். ஒரு 6 மாதமோ 3 மாதத்தில் சீக்கிரமாக கிழிஞ்சிரும். நல்லா பேண்ட்டு கிளாத் கொடுக்குறேன். இல்லை நான் வந்து ஷர்ட்டு கிளாத் கொடுப்பேன் நான். இப்போ அதே பேண்ட்டு பிட்லேயே மீந்தால் இப்போ அதே பேண்ட்டு பிட்டில் கொடுத்துருவேன். அது மீறலை, அதால் கரெக்டாக சுகராக கொடுத்தாங்க அவங்களே துணி. 1.30 கொடுக்கணும், 1.10 தான் கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து 40 இன்ச்சு லென்த்து. அதால் ரொம்ப சுகராக இருந்தாலும் வந்து துணி பத்தலை, அதால் நான் வந்து வேறு துணி கொடுக்குறேன். சைடு பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பேக் பீஸை வந்து அட்டாச் பண்ணிப்போம். டாட் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் அந்த பீஸ் எடுத்து வச்சு சைடு அடிச்சுக்கலாம். சைடு அடிச்சுட்டு இதிலே ஓவர்லாக் போட்டுக்கலாம். சைடு ஒருத்தர் முன்னாடியே இது ஓவர்லாக் போட்டுருவாங்க. நான் வந்து அட்டாச் பண்ணிட்ட பிறகு ஓவர்லாக் போடுறேன். ஸ்டிச் போட்டுப்போம். 2 பேண்ட்டுக்கும் சைடு பேக் பீஸ் அட்டாச் பண்ணிப்போம். கீழேருந்து மேலே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி ஒரு பேண்ட் வந்து மேலே ஏறுற மாதிரி இருக்கும். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும். மேலே எப்பவுமே விடாதீங்க. எக்ஸ்ட்ரா வந்தால் கீழே விட்ருங்க, கீழே கட் பண்ணிக்கலாம். மேலே செக் பண்ணிக்க. இன்னொரு இன்னொரு பேண்ட்டுக்கு பாக்கெட் ரெடி பண்ணிக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நாளாக என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஐடியா வரல எனக்கு. ஃபோனும் வந்து அந்த மாதிரி ஃபோனு கேமரா ஃபோன் என்கிட்ட சரியாக இல்லை. இப்போ தான் ஒரு ஃபோன் புதுசாக வாங்கினேன். அதெல்லாம் இந்த ஃபோன்லேருந்து எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாண்டு வாங்கணும், பார்ப்போம். ஸ்டாண்டு வாங்கிட்டுனா உங்களுக்கு இன்னும் க்ளோஸாக காமிக்கிறேன். தைக்கிறது இன்னும் கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சா இன்னும் க்ளீனாக தெரியும் உங்களுக்கு. கட் பண்ணிங்க, கீழே கரெக்டாக வச்சுங்க. மேலேருந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே ஒரு தையல் போட்டு மேலே ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக அந்த அளவு வச்சுட்டு நீட்டாக தையல் போட்டுங்க. அதில் 6 இன்ச்சு அது லென்த்து. பாக்கெட் லென்த் வந்து 6 இன்ச்சு வச்சுருக்கேன். சாதா பேண்ட்டு முன்னாடி ஃபில்ட்டு வர பேண்ட்டாக இருந்தால் 7 இன்ச்சு கூட வைக்கலாம். 7 இன்ச்சு வச்சா மேலே 1 இன்ச்சு வந்து பிடிக்கிறது டைட் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக பொறுமையாக தைக்கிறேன் நான். இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக தைப்பேன் நான். உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்லோவாக தைச்சிட்ருக்கேன். அது 2 பேண்ட்டு 60 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன். 51 நிமிஷம். மடிச்சு திருப்பிங்க. திருப்பிட்டு கரெக்டாக மேலே கரெக்டாக வச்சுங்க. பாக்கெட்டு லைட்டாக அப்படின்னு வந்தால் ஒரு மாதிரி சுருக்கம் வர மாதிரி வந்துடும். பாக்கெட் இழுக்காதீங்க. அது கரெக்டாக அந்த பாக்கெட் பிளாட்டாக வச்சுட்டு மேலே லைட்டாக மடிச்சிங்க. அந்த இதில் இப்போ மடிப்பாதில் இந்த ஜிப்பு பட்டி வரத்தால் லைட்டாக மடிச்சுட்டு அதில் ஒரு தையல் போட்டுருவேன். அதில் சைடு அட்டாச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2வது பேண்ட்டு சைடு அட்டாச் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ஓவர்லாக் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைடு வச்சுங்க. கீழே எதனா துணி மாட்டுதானே பார்த்துங்க. பிளேட் இருக்குது மிஷினில். என் மிஷினில் பிளேட் இருக்குது. அதில் வந்து உங்கள் மிஷினில் பிளேடு இல்லைன்னா பரவாயில்ல. பிளேடு இருந்தால் கீழே துணியை கரெக்டாக நவுத்திட்டு கரெக்டாக ஓவர்லாக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு சைடும் ஓவர்லாக் போட்டுங்க. 2 பேண்ட்டுக்கும் ஓவர்லாக் போட்டுருவோம்.
அவ்வளோதான், ஓவர்லாக் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பொறுமையாக பாருங்கள், அழகாக கற்றுக்கலாம், ஈஸியாகவும் கற்றுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் நான். பாருங்கள், சைடு ஓவர்லாக் போட்டாச்சு. இப்போ மேலே எஜ்ஜி தையல். இப்போ நார்மல் பேண்ட்டுக்கு பென்சில் ஃபிட் பேண்ட் அதுக்கெலாம் வந்து டபுள் தையல் போடுவேன். இது யூனிஃபார்ம்ன்றதால சிங்கிள் தையல் மட்டும் போடுறேன். நேராக அந்த பாக்கெட்டு வரைக்கும் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு திருப்பி ரஃப் அடிச்சுக்கங்க. ரஃப் அடிச்சுங்க. ரஃப் அடிச்சு எடுத்துக்கினா நீட்டாக தையல் போட்டுருங்க. அதே போல் எல்லா சைடும் அந்த மாதிரி தையல் போட்டுங்க. இது சிங்கிள் தையல் தான் போடுறேன், எஜ்ஜி தையல் மட்டும் போடுறேன், ஓர தையல் மட்டும் போடுறேன். பாக்கெட்டு இருக்கிற பக்கம் மடித்து தையல் போடக்கூடாது, ஆப்போசிட் பக்கம் அந்த பக்கமாக மடித்து பேக் பக்கமாக மடித்து தையல் போடணும். பேக் பக்கமாக மடிச்சுக்கிட்டு தையல் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எஜ்ஜி தையல் போட்டுங்க. ஏன்னா இதுதான் ஃபினிஷிங் நல்லா தெரியும். அதில் வந்து பொறுமையாக கூட தைங்க. சைடில் வந்து க்ளீனாக நீட்டாக ஒரே மாதிரியாக இருக்கட்டும். ரஃப் அடிச்சுங்க. இப்போ நல்லா டைட் பண்ணி இழுத்துக்கின்னு தைங்க. இல்லை கீறிக்குங்க, முன்னாடியே கீறிக்குங்க சைடை, இல்லை இழுத்து க்ளீனாக தைங்க. இப்போ சைடு மடிச்சுட்டு பேக் பக்கமாக வந்து எடுக்கக்கூடாது, ஃப்ரண்ட் பக்கமாக எடுத்துங்க. ஃப்ரண்ட் பக்கம் மேலே இருக்கணும், அடியில் வந்து பேக் பக்கம் இருக்கணும். அந்த மாதிரி தைச்சிட்டு வாங்க. ஒரு நூல் ஓவர்லாக் பக்கத்தில் வச்சு அடிங்க. பேக் பீஸ் வந்து ஓவர்லாக் வெளியே இருக்கணும், இது உள்ளே இருக்கணும். மேலே கரெக்டாக வச்சு அடிங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துங்க பேக்கு. ஏன்னா நான் வந்து 1/2 இன்ச்லேயே போடுறேன், ரெண்டுமே ஒன்றா வச்சு 1/2 இன்ச்சில் போடுறேன். ஏன்னா கரெக்டாக இருக்கும் அளவு. எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டேன், கம்மியாகவும் வைக்க மாட்டேன். அதால் வந்து கரெக்டாக தைச்சிக்கலாம். அப்படியே என் கட்டிங்கில் ஒருத்தர் ஒரு எக்ஸ்ட்ரா வளர்த்து கட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி கட் பண்ணுவேன், கரெக்டாகவே கட் பண்ணிவிடுவேன், கரெக்டாக இருக்கும். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சைடு கரெக்டாக பார்த்துங்க. பேக் பீஸ் கீழே இருக்கணும், ஃப்ரண்ட் பீஸ் மேலே இருக்கணும், வச்சு அந்த மாதிரி தையல் போடுங்க. முன்னாடியே கூட ஒரு தடவை செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எதனா எக்ஸ்ட்ரா வருதா இல்லை கீழே அப் அண்ட் டவுன் வருதான்னு பாருங்கள். ஏன்னா இழுத்து தைச்சா சைடில் சுருக்கம் வந்துடும். இப்போ பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச் மடிச்சுப்போம். இப்போதைக்கு ஒரு 1/2 இன்ச் பாட்டம் மடிச்சிருங்க. லாஸ்ட்டாக வந்து உள்ளே ஒரு 1 இன்ச்சுக்கு பாட்டம் அடிச்சிருவோம். இந்தாண்ட காலம் வந்து மடிச்சுப்போம். ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தையல் போட்டுப்போம். பேண்ட்டு லென்த்து வந்து 40, 28.5 இன்ச்சு இடுப்பு, தொடை லூஸ் 21, முட்டு இன்ச்சு 18, 16, பாட்டம் 13 அளவு. ஜிப்பு இது வந்து 8.5 இன்ச்சு வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே வந்து அந்த ஜிப்பு கரெக்டாக அந்த சைடு பாக்கெட்டுக்கு வந்து ரஃப் அடிச்சுங்க நல்லா, அப்போ பாக்கெட் கிழியாமல் இருக்கும். அடுத்து இதுவும் இந்த பேண்ட்டும் அதே போல் தையல் போட்டுப்போம்.
ஒரு தையல் கூட ஸ்கிட் பண்ணிட்டு தையல் போடல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அப்படியே லைவாக போட்டுட்ருக்கேன். எதுவுமே வந்து ஸ்கிட் பண்ணிட்டு நான் போடவே இல்லை. வீடியோ பாருங்கள், எல்லாமே ஒரு பேண்ட்டுக்கு என்ன வேணுமோ ஃபுல்லாகவே ஃபுல் வீடியோவே போட்டிருக்கேன். 2 பேண்ட்டு தைக்கிறத அப்படியே ஃபுல் வீடியோவாக போட்டிருக்கேன். டபுள் தையல் போட்டுங்க எப்பவுமே சைடு, உள் பக்கம் வந்து டபுள் தையல் போட்டுங்க. கீழே மடிச்சுங்க ஒரு 1/2 இன்ச்சு. முன்னாடியே இடுப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஜிப்பு ஓப்பன் பண்ணிக்கங்க. முன்னாடி மேலே கட் பண்ணிவிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு அப்புறமேட்டு மேலே எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த நேச் இருப்பாங்க, அந்த நேச்சிலேருந்து வச்சு கரெக்டாக பார்த்து கரெக்டாக எஜ்ஜில் மேலே அந்த பெல்ட்டு மேலே ஏறாமல் பார்த்துங்க. ஒரு நூல் கூட வந்து பெல்ட்டு ஓரமாகவே வரணும். தையல் பெல்ட்டு மேலே ஏறக்கூடாது, நோந்து போகக்கூடாது, ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அந்த பெல்ட் ஓரமாகவே தைச்சிட்டு வாங்க. கரெக்டாக வச்சு ஒரு 1/2 இன்ச் வச்சு நல்லா தைச்சிட்டு வாங்க. இந்தாண்ட பக்கம் தைக்கிறோம் கொக்கிப்பட்டி. கரெக்டாக அதில் ஒரு நேச் இருக்கும். அந்த கொக்கிக்கு நேராக அந்த ஜிப்பு அந்த இதுக்கு ரன்னருக்கு நேராக வச்சுங்க. வச்சுட்டு நேராக தைச்சிட்டு வாங்க அப்படியே 1/2 இன்ச்சு. கொஞ்சம் கூட அப்படி இப்படி வந்தால் ஃபினிஷிங் போயிடும். பெல்ட்டு மேலே சுத்தமாக ஏற்றாதீங்க. ஏற்றினீங்கன்னா ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அப்படி ஏற்றினா பிரிச்சுட்டு கூட தைங்க திருப்பியும். பெல்ட்டு மேலே யாரும் ஏற்றாதீங்க. இப்போ வந்து கொக்கிப்பட்டி தைச்சிப்போம். இது லாஸ்ட்டாக கூட தைக்கலாம், இருந்தாலும் முன்னாடி தைச்சிட்றேன். யூனிஃபார்ம்ன்றதால அப்படியே தைச்சி விட்றேன். நல்லா மடிச்சுங்க. அந்த இது வரைக்கும் மடிச்சுட்டு கீழே எடுத்து விட்டு க்ளீனாக தைங்க. நூலை வந்து அப்பப்போ கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். நூலை வந்து அப்பப்போ கட் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு திருப்பி கட் பண்ணுறதுக்கு அது தனியாக ஒரு வேலை ஆகும். தைக்கக்குள்ளே வந்து அப்பப்போ நூலை கட் பண்ணுறேங்க. நல்லா டைட் பண்ணி இடுப்பு தைங்க. நல்லா டைட்டாக தைச்சின்னா ஃபினிஷிங் பார்க்குறது லுக்காக இருக்கும், இல்லை லூஸாக இருக்கும். இப்போ மார்க் பண்ணிக்கலாம். ஐப்பட்டிக்கு மார்க் பண்ணிப்போம். கரெக்டாக அந்த ஜிப்புக்கு நேராக லாக் வச்சு பண்ணிவிட்டு சென்டராக வச்சு பின்னு போடணும். இன்னொரு பேண்ட்டுக்கு அதே போல் இடுப்பு தைச்சிருவோம். இந்த பட்டி பார்த்து வைங்க. அந்த நேச்சு கரெக்டாக இருக்கும். அதில் நேச்சு போட்டிருப்போம். இது பட்டி கட் பண்ணுறது கூட வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். அயன் பண்ணுறதும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த சைடு பாக்கெட்டாக இருந்தால் ஒரு ரஃப் அடிச்சுங்க, அப்போ சீக்கிரமாக கிழியாது. இப்போ வந்து அந்த எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணிக்கங்க. முன்னாடியே கட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ திடீர்னு தெரியாமல் ஜிப்பு திட்டிங்கன்னா ரன்னர் வெளியே வந்துடும். அழகாக மடிச்சுங்க. மடிச்சுட்டு எஜ்ஜு தையல் போட்டே வாங்க. எஜ்ஜு வந்து இப்போ அந்த இடுப்புலேருந்து கீழே கரெக்டாக இருக்கட்டும். அந்த மேலே இடுப்பு மேலேயும் போக தேவையில்ல, இடுப்பு கீழே கரெக்டாக எஜ்ஜிலே போட்டு வாங்க. இடுப்பு மேலே போடாதீங்க, இடுப்பு கீழே எஜ்ஜில் ஓரத்தில் போட்டு வாங்க.
ஜிப்பு இது கொக்கியை அடிச்சிக்கலாம், ஐ அடிச்சிக்கலாம். இதுவும் சென்டராக வச்சுங்க, சென்டராக வச்சு ப்ரெஸ் பண்ணுங்க. மார்க் பண்ணி வச்சு இப்போ ஐ அடிக்க போகிறோம். அந்த கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அது மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேன். அதுக்கு நேராக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லா சென்டராக வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு அடிங்க. பெண்ட் ஆகிடும், பார்த்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் கிராஸ் ஆகாமல் இருக்கும். அடிச்சுட்டு காமிப்போம் பாருங்கள். பேக்கில் வச்சு கரெக்டாக அடிச்சுங்க. அந்த பெல்ட்டுக்கு சென்டராக வச்சு கரெக்டாக வந்து ஊக்கு போட்டுங்க. காமிக்கிற பாருங்கள், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்குங்களா? ஸ்ட்ரைட்டாக அடிச்சுங்க. இன்னொரு பேண்ட்டுக்கு கொக்கி அடிக்கிறோம். கொக்கி அடித்தாச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பிட்டு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இருந்தால் மடித்து தையல் போட்டுங்க. எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வெட்டிடலாம். வெட்டிட்டு தையல் போட்டுங்க. எட்ஜாக தையல் போட்டு நல்லா டைட் பண்ணி இடுப்பு தைங்க. லூஸ் விட்டிங்கன்னா நல்லா இருக்காது ஃபினிஷிங்கு. உள்ள லூஸாக இருக்கும். நல்லா டைட் பண்ணி அப்படியே தையல் போட்டுங்க. தையல் போட்டாச்சு. இன்னொரு பேண்ட் தையல் போட்டுப்போம். இடுப்பளவும் பேரும் எழுதணும். துணியோட பேரும் இடுப்பளவும் எழுதிடுறேன். 28.5 இன்ச்சு இடுப்பு. அவங்க துணி யாருதோ அவங்க பேரும் எழுதிடுறேன் நான். இந்த பேண்ட்டு மடித்து தையல் போட்டு நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நல்லா கிராஸ் போட்டுங்க. அப்போ தான் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். பால் தான் இடுப்பு அளவு எடுத்துக்கலாம். 14 வச்சு மார்க் பண்ணிப்போம் 2 பக்கமும். இந்த ஜிப்புலேருந்து கணக்கு பண்ணிங்க 14. அதே போல் அந்த ஜிப்புலேருந்து கணக்கு பண்ணி 14 வைங்க. 28 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு வச்சு 2த்தையும் ஒன்றா வச்சு அப்படிங்க. ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். அந்த பரவாயில்ல, அது சரியாக வச்சுங்க. மார்க் இது கொஞ்சம் இதான பரவாயில்ல, நடுவில் வச்சுக்கலாம். அப்படியே அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம் பண்ணே வாங்க. கடைசியில் வரக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சு வரும். அப்படியே ஒரு ஷேப்பாக எடுத்துகிட்டு வாங்க. 3 தையல் போட்டுங்க. நல்லா ஷேப்பாக ஒரு அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. 1/2 இன்ச்சுக்கு அங்கே ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும். 1.5 இன்ச்சுலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஷேப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே 3 தையல் போட்டுருங்க. அப்போ சீக்கிரமாக பேக் கிழியாது. இடுப்பு வந்து மடிச்சுங்க. அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து மடித்து விட்டுட்டு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். வேறு மாதிரியும் தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சா போதுன்ட்டு இந்த மாதிரி தைச்சிட்ருக்கேன். அவ்வளோதான். மேலே வச்சு ஸ்ட்ரைட்டாக தைச்சி ஒரு கிராஸ் போட்டுங்க. அவ்வளோதான். ஒரு கிராஸாக ஒரு ஷேப்பாக போட்டுங்க. அவ்வளோதான். பாட்டம் அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 1 இன்ச்சு பாட்டம்மு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் போடுங்க. புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு க்ளீனாக புரியும். அழகாக நல்லா 2 தடவை பார்த்தாலே அழகாக பேண்ட் தைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வீட்டிலே கூட நீங்கள் உட்காந்து பேண்ட் தைச்சிடலாம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா அழகாக பேண்ட்டே தைச்சிடலாம் வீட்டிலே அழகாக. அடுத்த பேண்ட் எடுத்துப்போம். நூல் வந்து அப்பப்போ வெட்டிடுங்க, எங்கே தெரியுதோ டக்கு டக்குன்னு வெட்டிடுங்க அப்பப்போ. 14.25 அது 14.25. மூணு தையல் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். பேக்கில் 3 தையல் போட்டுங்க. இதை அழகாக மடிச்சுங்க, கொஞ்சமாக மடிச்சுங்க, ஒரு 1/2 இன்ச்சு மடித்து தையல் போட்டுங்க. அப்படியே ஷேப்பாக எடுத்து வந்து கொஞ்சம் கீழே விட்ருங்க. ஃபுல்லாகவே 1/2 இன்ச்சு தையல் போட தேவையில்ல, சும்மா லைட்டாக மேலே வந்து என்ன போட்டுங்க, கீழே வர வர கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வச்சு போட்டுருங்க. அப்படியே ஓரம் இருக்கட்டுங்க. ஓரலாக்கில் இந்த மேலே தையல் போட்டிங்களா, பாட்டம் 1 இன்ச்சு வச்சு ஒரே மாதிரியாக வச்சு தைச்சிக்குங்க. 1 இன்ச்சுனா 1 இன்ச் அப்படியே ரோலாக அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி பண்ணுவோம். இடுப்பு பேண்ட் ரெடி பண்ணியாச்சு. லூஃப் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிட்டா பேண்ட்டு முடிஞ்சது. மார்க் போட்டுப்போம் லூஃபுக்கு. இந்த கொக்கியிலேருந்து கணக்கு பண்ணுங்க. கொக்கிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து அப்படியே கணக்கு பண்ணி சென்டர் மார்க் பண்ணுங்கள். பேக்கில் ஒரு 1.5 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணுங்கள். கொக்கி பேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே கணக்கு வச்சு அந்தாண்ட பண்ணிவிட்டு அந்த பேக்கில் வந்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுங்கள். 1 இன்ச்சோ 1.5 இன்ச்சு பண்ணலாம். அப்புறம் அதில் 2த்துக்கும் சென்டரில் ஒரு மார்க்கு லூஃப் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேண்ட்டு ஒன்றா தைக்கிறோம். சிங்கிள் பேண்ட்டாகவும் போட்டிருக்கேன். நான் வாய்ஸ் இருக்காது, வாய்ஸ் மியூசிக் போட்டிருக்கேன். அது பாருங்கள், பொறுமையாக பார்த்தாலே புரியும். நான் வந்து பேசுகிறது தான் இல்லை, நீங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே கொஞ்சம் புரியும். கரெக்டாக தெரியும் என்னென்ன பண்ணுறேன்ட்டு. பார்த்து எவ்வளோ பார்க்குறோமோ அவ்வளோ வந்து உன்னிப்பாக பார்க்கறத வச்சு நம்ம வேலை கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பைப்பிங் மடிச்சுட்டு இப்போ 2வது பைப்பிங் மடிக்கிறோம். அதில்
மெலிசா உருட்டி பைப்பிங் அடிச்சுட்டு திருப்பி ரெண்டாவது மெலிசா உருட்டி இந்தாண்டு பக்கம் ஒரு பைப்பிங் அடிச்சிடுறோம். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டிங்க ஒரு 3 இன்ச்சு வச்சு வெட்டிங்க. ஸ்கூல் பேண்ட் இது, அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுங்க. பெல்ட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸ்கூல் பெல்ட்டு, அதில் வந்து ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சு கூட வெட்டிக்கலாம் லூஃபு. 6 12 லூஃப் ஃப்ரெண்ட்ஸ், 12 லூஃப் வெட்டி வச்சு அவ்வளோதான், இப்போ அட்டாச் பண்ணிடலாம். மேலே எச்சில் வச்சு நல்லா ரஃப் அடிச்சுங்க. திருப்பி பிச்சுக்கிட்டு வராத அளவுக்கு நல்லா ரஃப் அடிச்சுங்க. அந்த நூல்லாம் வெட்டிக்கலாம். எதுவுமே ஸ்கிட் பண்ணல. ஸ்கிட் பண்ணால் ஒரு பேண்ட் லூப் வச்சாலே தெரிஞ்சாலே போதும். ஸ்கிட் பண்ணல, லைவாகவே அப்படியே போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் ஸ்கிட் பண்ணல, நான் வாய்ஸ் மட்டும்தான் தனியாக பேசிகிட்ருக்கேன். அது மற்றபடி எதுவுமே வந்து ஸ்கிட் பண்ணல வீடியோவை. அதெல்லாம் 2 பேண்ட்டும் ரஃப் அடிக்கிறத பார்த்துக்கலாம். நூலெல்லாம் க்ளீனாக வெட்டிங்க, பொறுமையாக வெட்டுங்க. நூல் வெட்டணும், துணி வெட்டிடாதீங்க. அடுத்த பேண்ட்டுக்கு லூப் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேண்ட்டை முடிச்சோன்னே அடுத்தது சுடிதார் டாப் தைக்க போகிறோம். அதுவும் உங்களுக்கு போடுறோம் லைவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுடிதார் டாப் தைக்க போகிறோம். அடுத்தது இந்த பேண்ட்டை முடிச்சோடனே சுடிதார் டாப் தைச்சி போட போகிறோம். அதுவும் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்றதை அழகாக பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக வேணுமோ அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்லித்தரேன் நான், பாருங்கள். இந்த பேண்ட்டு முடிஞ்சோன்னா அடுத்தது சுடிதார் தான் பேண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெட்டிட்டு ரஃப் அடிச்சுங்க. எங்களுக்கே சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா ரஃப் அடிச்சுங்க, ஒரு 3-4 தடவை நல்லா ரஃப் அடிச்சுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரமாக பிச்சுக்காமல் இருக்கும் லூஃபு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாதீங்க.
வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேண்ட்டு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், 2 பேண்ட்டு. 1 மணி நேரத்துக்குள்ளேயே 2 பேண்ட் தைச்சாச்சு. அழகாக வீட்டிலே நீங்கள் பொறுமையாக தைச்சிக்கலாம் பார்த்து. நான் தைக்கிறேன்னு ஒன்று ஒன்றா பார்த்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் பார்த்தாலே வந்து அழகாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக வந்து பேண்ட்டு தைக்க கற்றுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மடிச்சாச்சு பேண்ட்டை. முடிஞ்சது 2 பேண்ட்டு. தைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.